இன்றைக்கி நம்ம கார்டனில் ஒரு ஒரு செடியை தான் நான் காமிக்க போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச செடி தான். அது என்ன செடின்னா மிளகாய் செடி தான். மிளகாய் செடியில் என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னுலாம் கேட்காதீங்க. மிளகாய் பழம் கலரு, மிளகாய் பழம் கலருன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த மிளகாய் பழத்தோட ஒரிஜினல் கலர் பாருங்களேன். ஒவ்வொரு பழமுமே வந்து ஒவ்வொரு கலரில் இருக்குது. அதாவது லைட்டாக பழுத்த பழம் வந்து ஒரு கலரில் இருக்குது, பழுத்து ரொம்ப நாள் ஆனக்கா அது வந்து ஒரு கலரில் இருக்குது, அப்புறம் வந்து காயிற ஸ்டேஜில் இருக்கிறது ஒரு கலரில் இருக்குது. மிளகாய் பழம் கலருன்றது இன்றைக்கி பார்த்துருக்கேன் நான். அது பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு, நல்லா காமிக்கிறேன். இது பாருங்களேன், இது வந்து இப்போ தான் லைட்டாக இப்போ தான் பழுத்துருக்கு. இந்த பின்னாடியெல்லாம் ஆரஞ்சு சைடு இருக்குது. இது நல்லா பழுத்துருச்சு, காயிற ஸ்டேஜ். மிளகாய் பழம் கலரு பாருங்கள். இது ரெட்டுன்னு சொல்ல முடியாது, ஆரஞ்சு ஷேடுன்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு கலரில் இருக்குது. எனக்கு பார்க்கும்போதே சரி இது வீடியோ எடுப்போன்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த சைடும் கொஞ்சம் இப்போ தான் பழுத்துருக்கு. என்ன பாருங்கள், இதெல்லாம் வந்து பழுத்து காயிற ஸ்டேஜில் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக சுருண்டு இருக்குது. இது நான் 10 ரூபாய்க்கு வந்து நர்சரியில் வாங்கி போட்ட விதை தான். இது நீல வத்தலாக இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் உள்ளுக்குள்ளெல்லாம் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், இந்த மிளகாய் வந்து இப்போ தான் பாதி பழுத்து பாதி காய். இதே உதப்பழம் சொல்லுவாங்கள, புளியம்பழத்தெல்லாம் உதக்காய் அப்படி சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்குது. கீழே கூட பாருங்களேன், கீழே எவ்வளோது இருக்குது பாருங்கள். நான் பறிக்கலை, கொஞ்சம் காயட்டும்னு விட்ருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.